அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இந்தியன் வினாவில் நாங்கள் பார்க்க போற விடயம் தற்பொழுது 2025 ஆண்டு மாணவர்களுக்கான 3ஆம் தவணை பரீட்சை இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. அது தொடர்பாக இறுதி கணக்குகள், அதுல மிக முக்கியமாக கட்டாய வினாவாக உங்களுக்கு வரப்போகுது பங்குடைமை வணிகத்தினுடைய கணக்குகள். ஆகவே 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற பங்குடைமை கணக்கு, அதாவது 3ஆம் தவணை பரீட்சையில கேட்கப்பட்ட தொண்டமனாறு பேப்பரினுடைய பங்குடைமை கணக்கு இந்தியான் வீடியோட பார்க்க போறோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, விளங்கக்கூடியதா இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இது பங்குடைமை கணக்கு தொடர்பாக இந்த ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன்னு பாருங்க பிள்ளைகள். ஒரு பரீட்சை மீதி ஒன்று தரப்பட்டிருக்கு உங்களுக்கு. அதை தொடர்ந்து உங்களுக்கு மேலதிக தகவல்கள், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. சரிதானே? அப்ப இதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களுடைய பங்குடைமை கணக்கை தொடங்க போறீங்க. அப்ப முதலாவது சொல்லியிருக்காங்க பாருங்க பிள்ளைகள். இதை பார்க்க முதல் நீங்க முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும், இந்த பங்குடைமை கணக்கு ஒன்று செய்யக்குள்ள இங்க எங்கேயாவது சேரலா விலகலா, பங்காளர் சேரல் கணக்குல வந்திருக்கா அல்லது விலகல் கணக்குல வந்திருக்கான்றத முதலாவது கவனிக்கும். சரிதானே? இரண்டாவது கவனிக்கோணும், ஆரம்ப திகதியில சேரல் வந்திருக்கா அல்லது இறுதி திகதியில சேரல் வந்திருக்கா. இந்த கணக்குல 2023ஆம் ஆண்டு 3ஆம் தவணை பரீட்சையில சேரல் விலகல் கேட்கப்பட இல்லை. சரிதானே? ஆகவே சாதாரணமான ஒரு பங்குடைமை கணக்கு செம்மையாக்கல்களோட வந்திருக்கு. அப்ப நீங்க சேரல் விலகல்ன்றதை பத்தி கவனத்தில் கொள்ளாதால மூலதன கணக்கு கேட்கையில இதுல வேண்டப்படுவது கேட்டிருக்காங்க. அதுல மூலதன கணக்கு கேட்கையில பிள்ளைகள் வருமான கூற்று, பயிர்வு கூற்று, நடைமுறை கணக்கு, நிதிநிலைமை கூற்று, நன்மதிப்பு சீராகம் எதுவும் செய்ய தேவையில்லை. மிகவும் இலகுவான வினாவாக இருக்கு. சரிதானே? அப்ப இந்த கேள்விகளுக்குரிய ஃபார்மட்ஸ் நான் ஆல்ரெடி அடிச்சிட்டேன். அப்ப கணக்கு செய்ய முதல் நீங்கள் வருமான கூற்று, லாப நட்ட பயிர்வு கூற்று அடிச்சிருக்கணும். வருமான கூற்று, லாப நட்ட பயிர்வு கூற்று பிள்ளைகள் நீங்க பயப்படாம ஒரு 2 பக்கத்துல அடிச்சு கொள்ளலாம். இல்லை தனியா செய்கைகளாகவும் இந்த விற்பனை விநியோக செலவு, விற்பனை கிரியம், நிர்வாக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவுகளை காட்டிக் கொள்ளலாம். அது பிரச்சனை இல்லை. நான் ஃபுல்லாவே போட அடிச்சு காட்டியிருக்கேன். நடைமுறை கணக்கு மட்டும் அடிச்சு கொள்ளுங்க. மூலதன கணக்குல சீராக்கங்கள் இல்லை என்பதால அது அவசியம் இல்லை. நிதிநிலைமை கூற்று கேட்டிருக்காங்க. நிதிநிலைமை கூற்று பேலன்ஸ் பண்ணி காட்டுவோம். சரிதானே? ஓகே, இவ்வளவு விஷயம் இருக்குது. அதை தொடர்ந்து நான் உங்களுக்கு இந்த கணக்கை விளங்கப்படுத்துறதுக்காக தேவையான அனைத்து நாட்குறிப்பீட்டு பதிவுகளும் சொல்றேன். நீங்கள் தேவையான நோட் பண்ணி படிச்சு கொள்ளலாம். ஓகே, முதலாவது பாருங்க பிள்ளைகள், இந்த பரீட்சை மீதிக்கு மேல தரப்பட்டிருக்கின்ற விடயம், கமலன் விமலன் லாப நட்டங்களை 2:1 எனும் விகிதத்தில் பகிர்ந்து ஒரு பங்குடைமையில் இருந்தனர். பங்காளர்கள் ஒவ்வொருவரும் மாதாந்தம் 30,000 சம்பளம் பெறுவர். எல்லா பங்காளர்களும் ஒவ்வொரு வருட ஆரம்பத்தில் உள்ள மூலதன கணக்கு மீதிகளுக்கு 8% வட்டி பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 31/3/2020 உள்ளவாறான பரீட்சை மீதி தரப்பட்டிருக்க பிள்ளைகள். ஆகவே 1/4/2019 இருந்து 31/3/2020 வரையான காலப்பகுதிக்கு நாங்கள் பங்குடைமை கணக்கு செய்ய போறோம். இப்ப முதலாவது பாருங்க, சம்பளம் 30,000 சொல்லப்பட்டிருக்க. சம்பளம் 30,000 பிள்ளைகள் 12 மாதத்துக்கு பார்க்கணும். ஏன், ஒரு மாத சம்பளம் தான் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 30,000. ஆகவே 12 மாதங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது, 360,000 ஒரு பங்காளர் சம்பளம் பெற உரித்துடையவர். சரிதானே? ஆகவே லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு, பங்காளர்களினுடைய நடைமுறை கணக்கு செலவு. அப்ப கமலனுக்கு 360,000 பதிவு வரப்போது, அவர் சம்பளம் பெற உரிமையுடையவர். விமலனும் 360,000 சம்பளம் பெற உரிமையுடையவர். சரிதானே? ஆகவே லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு 720,000, பங்காளர் நடைமுறை கணக்கு செலவு, உரிய பங்காளர்களினுடைய நடைமுறை கணக்கு செலவு 360 இருக்கு. இப்ப இரட்டை பதிவுகள் தான் பிள்ளைகள். எங்களினுடைய வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று, இங்க மூலதன கணக்கு, நடைமுறை கணக்குகளுக்கு மாற்றம் செய்யப்படும். அப்ப இரட்டை பதிவு தெரியாம நீங்கள் கணக்குகள் செய்வது கடினமாக இருக்கும். இது லாப பகிர்வு கண்டதால பிள்ளைகள் லாப நட்ட பகிர்வு கூற்றுல இதை நாங்கள் பதிவு செய்து கொள்றோம். அப்ப பாருங்க, இதுல தேறிய லாபத்தை தொடர்ந்து நான் லாப பகிர்வு செய்திருக்கேன். இதுல சம்பளம் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வரப்போது பிள்ளைகள், 360,000 இருக்கு. சரிதானே? ஆகவே லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு எவ்வளவு தொகை, 720,000 போட்டுனாங்க. சோ 720,000 லாபத்திலிருந்து கழிப்பட போகும். சரிதானே? எங்க செலவு பதிவு வரப்போது பிள்ளைகள், பங்காளர் நடைமுறை கணக்குல பாருங்க. நடைமுறை கணக்கு இருக்குது. இங்க சம்பளம் 2 போட்டு
360,000 கமலனுக்கு, விமலனுக்கு 360,000 நாங்கள் போடுவோம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப முதலாவது சம்பளத்துக்குரிய இரட்டை பதிவு மனசுக்குள்ள வரணும். அது எங்க வரும்? லாப பகிர்வு கணக்குல காட்டணும். இரண்டாவது நடைமுறை கணக்குல காட்ட வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். அதே போலதான் பாருங்க, இங்க மூலதன கணக்கு மீதிகளுக்கு 8 வீதம் வட்டி. ஓகே, மூலதன கணக்கு மீதிகளை பாருங்க பிள்ளைகள். இங்க மூலதன கணக்குல எந்த விதமான சீராக்கங்களும் வரையில 6,000 விமலனுக்கு 5,000 இருக்கு. அப்ப இதை நாங்க நேரடியா நிதிநிலைமை கூற்றுல போட்டுக்கொள்ளுவோம். மூலதன கணக்கு மீதி கமலன், விமலன் இந்த 2 பேருக்குமே மூலதன கணக்கு மீதிகள் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பிள்ளைகள்? 6,000, 5,000. கமலனுக்கு 6,000 இருக்குது, 6 மில்லியனா, விமலனுக்கு 5 மில்லியன். சரிதானே? கமலனுக்கு 6 மில்லியன், விமலனுக்கு 5 மில்லியன். அப்ப 6 மில்லியனுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும் பிள்ளைகள்? 8% பார்ப்போம். 8%. ஓகே, 6 மில்லியனுக்கு நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள்? 3,000 விட்டு அடிச்சு காட்டுறேன். 6 மில்லியனுக்கு 8% நாங்கள் மூலதன வட்டி கால்குலேஷன் பண்ணணும். எவ்வளவு வரப்போகுது? 480,000 வரப்போகுது. சரிதானே? அப்ப நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இங்க ஆரம்ப மூலதன கணக்கு மீதிகள் 6,000 கமலனினுடைய மூலதன கணக்கு மீதி, விமலனுக்கு 5,000 தந்திருக்காங்க. ஆகவே இங்க எந்த விதமான சீராக்கங்களும் வர இல்லை. மூலதன மீதிகள் தொடர்பாக நேரடியா 6,000க்கு 8 வீதம் பார்ப்பீங்க, 5,000க்கும் 8% பார்ப்பீங்க. ஐயாயிரத்துக்கு 8% வரப்போது பிள்ளைகள் 400,000. சரி, அப்ப மூலதன வட்டிகள் கமலனுக்கு 480,000 மூலதன வட்டி கொடுக்கணும், விமலனுக்கு 400,000 மூலதன வட்டி நாங்கள் கொடுப்பனவு செய்ய வேண்டும். இந்த விதமா நாங்கள் கணக்கு செய்து கொண்டு போறோம் பிள்ளைகள். சரிதானே? அப்ப மூலதன வட்டிக்கு என்ன இரட்டை பதிவு? பங்காளர்களினுடைய நடைமுறை லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு எவ்வளவு தொகை பிள்ளைகள்? அதே 480, 400,000. உரிய கமலனுக்கு 480,000, விமலனுக்கு 400,000. ரெண்டையும் சேர்த்தா லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு பிள்ளைகள் 880,000. பங்காளர்களினுடைய நடைமுறை கணக்கு செலவு கமலனுக்கு 480, விமலனுக்கு 400,000. சரிதானே? அப்ப லாப பகிர்வு தேறிய லாபத்தை தொடர்ந்து நாங்கள் இதுல மூலதன வட்டி கமலனுக்கு 480,000 பிள்ளைகள், விமலனுக்கு 400,000. சரிதானே? இவ்வளவுதான் விஷயம். அப்ப மொத்தமா லாபத்தில இருந்து பகிர்வு செய்ய போறோம் மூலதன வட்டிக்காக 880,000 இருக்கு. சரியோ? ஓகே. பங்காளர்களினுடைய நடைமுறை கணக்குல சிறப்பு. நடைமுறை கணக்குல மூலதன வட்டி என்று போட்டு எவ்வளவு தொகை போட போறீங்க பிள்ளைகள்? செலவு பக்கத்துல கமலனுக்கு 480,000, விமலனுக்கு 400. இவ்வளவுதான் விஷயம். சரிதானே? அப்ப முதலாவது தந்த தரவு தொடர்பாக நாங்க இந்த மூலதன கணக்குகளுக்குரிய வட்டிகள், பங்காளர்களுக்குரிய சம்பளங்கள் நாங்கள் செஞ்சோம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இனி இதை பத்தி நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து 2020-3/31 காணப்பட்ட சரக்கிருப்புகளின் கிரயம் 800,000 ஆகும். இச்சரக்கிருப்புகளுள் 1,00,000 கிரயம் கொண்ட சேதமடைந்த சரக்கிருப்புகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. எனினும் இச்சரக்குகளை 75,000க்கு சந்தையில் விற்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப இந்த வசனத்தை வாசிச்சோன்னே தெரியுது, இது இருப்பு வீழ்ச்சி நட்டம் தொடர்பான சீராக்கமாக இருக்கு. அப்ப முதலாவது பாருங்க, சரக்கிருப்புகளினுடைய மொத்த கிரயம் 800,000 இருக்குது. ஆனா இந்த 800,000க்குள்ள 1,00,000 கிரயமான சரக்கிருப்புகள் அழிவடைந்திருக்குது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த 1,00,000 கிரயமான சரக்கிருப்புகளை எவ்வளவுத்துக்கு விற்பனை செய்யக்கூடியதா இருக்குதுன்னா 75,000. ஆகவே 75,000 தான் இந்த 1,00,000 ரூபாய் சரக்கிருப்புகளினுடைய நிகர தேரத்தக்க பெறுமதியாக இருக்கு. இங்க இதுக்காண்டி எது விதமான செலவுகளும் அடிஷனலா செய்யணும் என்று சொல்லப்படுது. அப்ப மிச்சம் 7,00,000 ரூபாய் கிரயமான சரக்கிருப்புகள் அப்படியே இருக்க போகுது. அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்ப
சரக்கிருப்புகள்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று 7 லட்சம் கிரியமான சரக்கிருப்பு, 8 லட்சத்தை 2ஆ பிரிக்கலாம். இன்னொன்று 1 லட்சம் கிரியமான சரக்கிருப்பு. இதுல 7 லட்சம் கிரியமான சரக்கிருப்புகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது எவ்வளவுக்கு விற்கலாம் அதை பத்தி சொல்ல இல்லை. ஆகவே நாங்கள் 7 லட்சம் கிரியமான சரக்கிருப்புகள் அது அப்படியே இருக்க போது அது நாங்கள் கிரயம் நிகர தேரத்தக்க பெறுமதி ரெண்டுலையும் எது குறைவாக இருக்குதோ அதை நாங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். அப்ப இங்க நிகர தேரத்தக்க பெறுமதி 7 லட்சம் கிரியமான சரக்கிருப்புகளுக்கு தரையில அப்ப நேரடியா நாங்கள் 7 லட்சத்தை செலக்ட் பண்ண போறோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற 1 லட்சம் கிரியமான சரக்கிருப்புகள் 75,000க்கு தான் விற்கலாமட்டா கிரயம் நிகர தேரத்தக்க பெறுமதி ரெண்டுலையும் எது குறைவாக இருக்கு பிள்ளைகள்? நிகர தேரத்தக்க பெறுமதி குறைவாக இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய போறோம்? 75,000 தான் எங்களினுடைய இறுதி இருப்புக்குள்ள சேர்க்க போறோம். சரிதானே? அப்ப மொத்தமாக இறுதி இருப்புக்குள்ள நாங்கள் சேர்க்க வேண்டிய சரக்கிருப்புகள் எவ்வளவாக இருக்கும்? இந்த 7 லட்சமும் இந்த 75,000 சேர்த்தா 7,75,000 இருக்கும். அப்ப சரக்கிருப்புகளினுடைய மொத்த கிரயம் எவ்வளவு பிள்ளைகள்? 8 லட்சம் ரூபாவாக இருக்க போகுது. அதனுடைய நிகர தேரத்தக்க பெறுமதி 7,75,000 இருக்கும். அப்ப இங்க நிகர தேரத்தக்க பெறுமதி குறைவாக இருக்கிறதால எங்களுக்கு என்ன ஏற்பட போகுது பிள்ளைகள்? இருப்பு வீழ்ச்சி நட்டம் ஏற்பட போகுது. அப்ப எவ்வளவு தொகை வந்து எங்களுக்கு இருப்பு வீழ்ச்சி நட்டம் ஏற்பட போகுது? 25,000 ரூபாவாக இருக்கும். சரிதானே? அப்ப கிரயம் நிகர தேரத்தக்க பெறுமதி ரெண்டுலையும் எது குறைவாக இருக்கோ அது இறுதி இருப்பு ஆக நீங்கள் நிதிநிலைமை கூற்றுல காட்டணும். இங்க 800,000 கிரியமான சரக்கு இருப்புகள்ல 700,000க்கு தான் பிரச்சனை இருக்குது. மிச்ச 1 லட்சம் ரூபாய் சரக்கு இருப்புகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆகவே நாங்கள் 700,000 அப்படியே இறுதி இருப்பாக காட்ட போறோம். 1 லட்சம் ரூபாய் சரக்கு இருப்புகள்ல நிகர தேரத்தக்க பெறுமதி குறைவாக இருக்கிறதால நிகர தேரத்தக்க பெறுமதியை நாங்கள் செலக்ட் பண்ண போறோம். ஆகவே மொத்தமாக எங்களினுடைய கிரயம் நிகர தேரத்தக்க பெறுமதியை பார்த்தீங்கள் என்றால் நிகர தேரத்தக்க பெறுமதி 25,000 குறைவாக இருக்குது அந்த 1 லட்சம் ரூபாய் சரக்கு இருப்பால. சரிதானே பிள்ளைகள்? ஓகே. அப்ப இருப்பு வீழ்ச்சி நட்டம் ஏற்பட்டிருக்கு. இதை நாங்க அப்படி பதிய போறோம். அப்ப இருப்பு வீழ்ச்சி நட்டத்துக்கு என்ன பதிவு வர போகுது பிள்ளைகள்? இருப்பு வீழ்ச்சி நட்ட கணக்கு வரவு எவ்வளவு? 25,000. அடுத்தது இறுதி இருப்பு கணக்கு வரவு. இறுதி இருப்பு கணக்கு வரவு எவ்வளவு பிள்ளைகள்? 775,000. 25,000 இருப்பு வீழ்ச்சி நட்டம் அடைந்து விட்டது. மூன்றாவதாக மொத்தம் அங்கு செலவு வைப்போம் பிள்ளைகள். வியாபார கணக்கு செலவு 800,000. சரிதானே? இதுல இருப்பு வீழ்ச்சி நட்ட கணக்கு வரவு என்றது எங்க வர போகுது பிள்ளைகள்? ஏனைய செலவுக்குள்ள வரும். ஏனைய செலவுக்குள்ள வரும். இறுதி இருப்பு கணக்கு வரவு எங்க வர போகுது? நடைமுறை சொத்துக்குள்ள வரும். ஒவ்வொரு பதிவுகளும் பிள்ளைகள் எந்த நிதி கூற்றுக்களுக்குள்ள வரும் என்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்போம். நடைமுறை சொத்துக்குள்ள வரும். வியாபார கணக்கு செலவு என்றது விற்க இருந்த சரக்கின் கிரயம். இதுல இருந்து கழிக்கப்படும். விற்க இருந்த சரக்கின் கிரயத்திலிருந்து வருமான கூற்றுல கழிக்கப்படுவதாக இருக்கும். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இதை நாங்கள் எங்களினுடைய நிதி அறிக்கைகள்ல மாத்த முதல் இந்த இருப்பு தொடர்பாக பிள்ளைகள் இன்னும் ஒரு சீராக்கவும் இருக்கு. அதையும் செய்து போட்டு நாங்கள் இதை மொத்தமாக இங்க மாத்திட்டு பார்ப்போம். சரிதான்? இது இருப்பு வீழ்ச்சி நட்டத்துக்குரியதா? ஓகே. அடுத்ததும் பாருங்க, இறுதி இருப்பு தொடர்பான சீராக்கங்கள் உள்ளடங்கிய வினா என்று சொல்லியிருக்கான். ஓகே பாருங்க. விற்பனை என்றேல் திருப்பி அனுப்புக எனும் அடிப்படையில், அப்ப விற்பனை செய் அல்லது திருப்பி அனுப்பு என்ற அடிப்படையில 1,10,000 விற்பனை விலையான சரக்கிருப்புகள். பாருங்க, இந்த 1,10,000 என்ன விலையாகும் பிள்ளைகள்? விற்பனை விலை என்று குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. சரக்குகள் நிதிநிலைமை கூற்று தயாரிக்கப்படும் தினத்தில் விநியோகஸ்தரிடம் இருந்தன. விநியோகஸ்தர்கிட்ட 1,10,000 விற்பனை விலையான சரக்குகள் இருக்குது. இவற்றை திருப்பி அனுப்பும் கால எல்லை முடிவுறாதவை நிதிநிலைமை கூற்றில் திகதியில் காணப்பட்டது. அப்ப திருப்பி அனுப்புவதற்குரிய கால எல்லை முடிவடையில.
இச்சரக்குகள் கிரயத்துடன் 10% லாபம் வைத்து விலையிடப்பட்டு அனுப்பப்பட்டதோடு விற்பனையாகவும் கருதி ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப இங்க ஒரு சில விஷயங்களை நீங்க நோட் பண்ணணும். இந்த சீராக்கம் விற்பனை செய் திருப்பி அனுப்புக என்றதை விளங்கிக் கொள்ளணும். விற்பனை செய் திருப்பி அனுப்புக இந்த சீராக்கத்துல நீங்க முதலாவது கவனிக்க வேண்டியது காலம் முடிவடைஞ்சிட்டுதா முடிவடையவில்லையா. அப்ப இங்க பாருங்க, திகதிகள் முடிவுறாதவைகளாக என்றால் காலம் முடிவடையவில்லை. அப்ப காலம் முடிவடையாட்டிய பிள்ளைகள் வித்தத விற்பனையாக பதிவாம், விற்காதத இறுதி இருப்போட சேர்க்கும். ரெண்டு விஷயம் செய்யணும். ஒன்று இறுதி இருப்போட சேர்க்கிறது, இன்னொன்று வித்தத விற்பனையாக, வித்த சரக்குகளை மட்டும்தான் விற்பனையாக பதிவு செய்யும். அப்ப முதலாவது காலம் முடிவுற்றுதா முடிவுறவில்லையான்னு பார்ப்பீங்க. முடிவுறாட்டிக்கு என்ன செய்வீங்க? இறுதி இருப்போட சேர்ப்பீங்க. விற்காத வித்தத விற்பனையாக பதிவீங்க. காலம் முடிஞ்சிட்டு தானே என்ன செய்யணும் பிள்ளைகள்? மொத்தத்தையும் கடன் விற்பனையா பதிஞ்சுக்கிட்டா சரிதானே. அப்ப இங்க காலம் முடிவடையவில்லை, ஆகவே நாங்கள் விற்பனையாக பதியணும். ரெண்டாவது விஷயம், விற்பனையாக எதா பிள்ளை? வித்த சரக்குகளை தான் பதியணும். ஓகே. ரெண்டாவது இறுதி இருப்போட பதியணும். அப்ப இதுல பாருங்க, இந்த கிரயத்துடன் 10% லாபம் சேர்த்து விற்பனை விலை தீர்மானிக்கப்பட்டிருக்கு. சரிதானே. இப்ப கிரயம் எத்தனை பெர்சன்டேஜா இருக்கும் பிள்ளைகள்? 100. லாபம் 10% சேர்த்திருக்காங்க. ஆகவே எங்களினுடைய விற்பனை விலை 110% இருக்கும். சரிதானே. விற்பனை விலை 110% இருக்கும். ஆகவே இந்த விற்பனை விலைதான் எவ்வளவு சொல்லியிருக்கான்? 110,000 ரூபாய் என்று சொல்லியிருக்கான். 110,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். அப்ப கிரயத்தோட லாபம் சேர்த்து விற்பனை விலை தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அப்ப 110,000 110% இருந்தால் பிள்ளைகள் 10% எவ்வளவு லாபம் வச்சிருக்காங்க? 10,000 லாபம் வச்சிருப்பாங்க. அதனுடைய கிரய பெறுமதி வாங்கின விலை எவ்வளவாக இருக்கும்? 1,00,000 ரூபாய். எப்படி ப்ராஃபிட் வச்சிருக்கான் என்றதை நீங்க தெரிந்து கொள்ளணும். ஓகே. அப்ப 1,00,000க்கு வாங்கின பொருளை 10,000 லாபம் வச்சு 110,000க்கு வித்திருக்காங்க. ஆகவே இது விற்கப்படாம இருக்குது. என்ன சொன்னான்? இறுதி இருப்போட சேர்க்கணும். இறுதி இருப்போட சேர்க்கைக்குள்ள நீங்கள் எதை கவனிக்க வேணும்? எங்களினுடைய கிரய பெறுமதியை கவனிக்கணும். எதை கவனிப்பீங்க? கிரய பெறுமதி. இந்த கிரய பெறுமதி தான் இறுதி இருப்போட சேர்க்கணும். விற்பனையாக பதிவு செய்யக்குள்ள எங்களினுடைய விற்பனை பெறுமதியை பதிவு செய்யணும். விற்பனை விலையின் அடிப்படையில விற்பனை பெறுமதியை பதிவு செய்யணும். இங்க நாங்க 1,00,000க்கு என்ன பதிவு வரப்போகுது பிள்ளைகள்? 1,00,000க்கு பாருங்க, இறுதி இருப்போட சேர்க்கணும். என்ன பதிவு? இருப்பு கணக்கு வரவு, வியாபாரம் செலவு. அதை எழுதிக்கொள்ளும். இருப்பு கணக்கு வரவு 1,00,000 ரூபாய், வியாபார கணக்கு செலவு 1,00,000 ரூபாய். செலவு 1,00,000 ரூபாய். சரிதானே. இது ஓகே. வழக்கமா அதே போலதான் இருப்பு கணக்கு அல்லது இறுதி இருப்பு கணக்குன்னு போடலாம், பிரச்சனை இல்லை. இறுதி இருப்பு கணக்கு. இருப்பு கணக்கு வரவு எங்க வரப்போகுது? நடைமுறை சொத்துல வரப்போகுது. நடைமுறை சொத்துக்குள்ள வரப்போகுது. வியாபார கணக்கு செலவு எங்க வரப்போகுது? அதே போலதான் விற்க இருந்த சரக்கின் கிரயம் அதுல இருந்து கழிக்கப்பட போகுது. சரிதானே. எவ்வளவு நீங்க பார்த்துக்கலாம். அதை தொடர்ந்து பாருங்க, விற்பனையா பதியணும். விற்கப்பட்டத விற்பனையா பதியணும். ஆனா இவர் என்ன செஞ்சுட்டே, இவர் அனுப்பைக்குள்ளேயே பாருங்க அனைத்தையும் விற்பனையாக கருதி பதிஞ்சுட்டே. அப்ப எல்லாத்தையும் நாங்க விற்பனையா பதிஞ்சது சரியா? இல்ல. அதுல 110,000 இன்னும் விற்கப்படவில்லை. அவர் இந்த 110,000 சேர்த்து விற்பனையா பதிஞ்சுட்டே. ஆனா இந்த 110,000 என்ன செய்யப்படல? விற்கப்படல. அப்ப விற்பனையா பதியணும் என்று சொன்னால் இங்க எல்லாத்தையும் ஏற்கனவே விற்பனையாக பதிஞ்சு விட்டு, ஆனால் 110,000 இன்னும் விற்கப்படவில்லை. ஆகவே நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? விற்பனையில இருந்து வெளியாள தூக்கணும். அப்ப கடன் விற்பனையாக 15 பேர், அதை நாங்க வெளியாள தூக்க வேணும். சரியா. கடன் விற்பனை இல்லை என்று பார்க்கணும். அப்ப கடன் விற்பனைக்கு என்ன பதிவு? கடன்பட்டோர் வரவு, விற்பனை செலவு. வெளியாள எடுக்கிறதுக்கு விற்பனை கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு.
விற்பனை விலை கவனத்தில் எடுக்கணும். பாருங்க, இந்த விற்பனை விலையை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். சரிதானே? சிம்பிளா இருக்கும். 1,10,000க்குரிய பதிவு என்ன வரப்போகுது பிள்ளைகள்? விற்பனை கணக்கு வரவு. விற்பனை கணக்கு வரவு 110,000. எங்க செலவு? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கடன்பட்டோர் இங்க வியாபார வருமதியாளருக்கு போட்டிருக்க பிள்ளைகள். வியாபார வருமதியாளர் யாரு? கடன்பட்டோரா? கணக்குல செலவு 1,10,000. சரிதான பிள்ளை? ஓகே. சரி, இவ்வளவு தான் இந்த இருப்பு தொடர்பாக இந்த வினாவில வந்திருக்கக்கூடிய விஷயம். அப்ப இவ்வளவுத்தையும் கவனத்துல எடுத்தா பிறகுதான் பிள்ளைகள் நீங்க இந்த இருப்புகள் தொடர்பான விஷயங்களை உங்களினுடைய வருமான கூற்று நிதிநிலைமை கூற்றுக்கள்ல பதிவு செய்யறதுக்கு போகணும். சரிதானே? அப்ப இவ்வளவுத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணிதான் நீங்க எல்லாத்தையும் செய்து பதிய போகணும். அவசரமா பதிய போனீங்கன்னா திருப்பி திருப்பி வெட்ட வேண்டி வரும். சரிதானே? அப்ப இது விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இதுல நாங்கள் பதிஞ்ச இரட்டை பதிவுகளை எப்படி எங்களினுடைய வருமான கூற்று நிதிநிலைமை கூற்று கொண்டு இருப்பு வீழ்ச்சி நட்ட கணக்கு வர பாருங்க. எவ்வளவு? 25,000. எங்க வரப்போகுது? எங்களினுடைய ஏனைய செலவுக்குள்ள வரப்போகுது. இருப்பு வீழ்ச்சி நட்டம் எவ்வளவு தொகை? 25,000. அடுத்தது பாருங்க, இறுதி இருப்பு கணக்கு வரவு 775,000. ஆனா திருப்பியும் பாருங்க, இன்னும் ஒரு சீராக்கத்திலையும் நாங்க இறுதி இருப்பை போட்டிருக்கோம். இதுல பாருங்க, இங்கேயும் ஒரு இறுதி இருப்பு கணக்கு வரவு. ஓகே, ஒன்று எங்கட ஸ்டோர்ல இருக்கு. இந்த 775,000 வணிகத்தினுடைய ஸ்டோர்ல இருக்கிறது. இது நாங்கள் விற்பனை செய்து திருப்பி அனுப்புகின்ற அடிப்படையில அனுப்பியிருக்கோம். ஆகவே மொத்தமா இறுதி இருப்பு கணக்கு வரவு நடைமுறை சொத்துல எவ்வளவு காட்ட போறோம்? 875,000 காட்ட போறோம். அப்ப நடைமுறை சொத்துல 875,000 இறுதி இருப்புன்னு காட்டணும். சரிதானே? அடுத்தது பாருங்க, வியாபார கணக்கு செலவு. வியாபார கணக்குல பாருங்க பிள்ளைகள், இங்க எங்கட ஸ்டோர்ல இருக்கிறதுல 800,000 செலவு பதிவு வைக்கிறோம். விற்பனை என்றேல் திருப்பு என்ற அடிப்படையில் 1,00,000 மொத்தமாக வியாபார கணக்கு செலவு. விற்க இருந்த சரக்கின் கிரயத்திலிருந்து கழிக்கப்பட வேண்டியது எவ்வளவு தொகையாக இருக்கும்? 9,00,000 இருக்கும். சரியா? அப்ப இந்த இருக்குது விற்பனை கிரயம் கண்டுபிடிக்க முதல் விற்க இருந்த சரக்கின் கிரயம். சரியா? இதுல இருந்து என்ன செய்வீங்க? எவ்வளவு கழிக்க போறீங்க? 9,00,000. சரிதானே? இவ்வளவுதான் இருப்பு தொடர்பான விஷயம். ஒன்று, இந்த வருமான கூற்றுல 9,00,000 ரூபாய் போடணும். இன்னொன்று, இருப்பு வீழ்ச்சி நட்டம் 25,000 காட்டணும். இன்னொன்று, இந்த நிதிநிலைமை கூற்றுல 875,000 காட்டணும். இந்த 2 செம்மையாக்களையும் வாசிச்சு. சரிதானே? மறக்கிற இல்லையா? ஓகே. அப்ப இந்த இருப்பு தொடர்பான சீராக்கம் முடிஞ்சது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க, விற்பனை கணக்கு வரவு. விற்பனை கணக்கு வரவு வியாபார வருமதியாளர் கணக்கு செலவு. நாங்க இங்க வியாபார வருமதியாளர் கணக்கு செஞ்சு பார்த்தோம். ஏன்னா இங்க ஐயக்கடன் ஏற்பாடு தொடர்பாகவும் சொல்லப்படும். விற்பனை கணக்கு வரவு கண்டது பிள்ளைகள். விற்பனை ஒரு வருமான கணக்கு. வரவுல வச்சா விற்பனை என்ன செய்யப்படும் பிள்ளைகள்? கழிப்படும். சரியா? அப்ப விற்பனை என்று பாருங்க, பரீட்சை மீதியில எவ்வளவு தொகை தந்திருக்கான் பாருங்க. எவ்வளவு தந்திருக்கான்? 12,500 தந்திருக்கான். இருக்குதா இல்லையா? 12,500 எஸ் இருக்குதுன்னு. 12,500 விற்பனைகள் தந்திருக்கான். இதுல எவ்வளவு கழிக்க போறோம்? 110,000 கழிக்கும். 500ல 110,000 கழிக்க போறோம். இதை கழிச்சு தான் என்ன செய்யணும்? நீங்கள் சரியான விற்பனை தொகையை போட வேண்டும். ஆகவே சரியான விற்பனை தொகை எவ்வளவு வரப்போகுது? 12,390,000 சரியான விற்பனை தொகையாக நீங்கள் காட்ட வேண்டும். ஏன்? விற்பனை என்றேல் திருப்பு என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்டதுல எங்களுக்கு 110,000 விற்கப்படாமல் இருக்குது. சரிதானே?
ஓகே, இந்த விற்பனை தொடர்பாக பிள்ளைகள் இன்னும் ஒரு சீராக்கம் இருக்குது. கவனிங்க, விற்பனை தொடர்பாக இன்னும் ஒரு சீராக்கம் இருக்கு. ஒவ்வொன்றும் செஞ்சு கொண்டு போய்க்கல பார்ப்போம். அப்ப இதை நோட் பண்ணி ஒருக்கா வச்சுக்கொள்ளுவோம். இந்த 12,500ல 110,000 கழிக்கோணம் என்றதை நோட் பண்ணி கொள்ளுவோம். அடுத்தது பாருங்க, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, அதாவது வியாபார வருமதியாளர் கணக்கு செலவு. இங்க விற்பனை என்று போட்டு செலவு பதிவை வச்சுக்கணும். எவ்வளவு தொகை? 110,000. கடைசியா எல்லாம் கூட்டி பார்ப்போம். சரியா? அடுத்தது பாருங்க, காணியின் கிரயம் 550,000 ஆகும். வருடாந்த பெருமானத்தை வீதங்கள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளன. அப்ப காணி கிரயத்தில் 5 வீதம், அலுவலக தளவாடங்கள் 10 வீதம், மோட்டார் வாகனம் 8 வீதம் பெருமானத்தை செய்யணும். பெருமானத்தை பெரிய டஃப் இல்ல பிள்ளைகள், சிம்பிளா செய்யலாம். ஆனாலும் கணவர் பிழை விடுறது கூட. திருப்பி உங்களோட கணக்குகள்ல பரீட்சைகள்ல பிழை எடுக்காதீங்க. ஓகே, முதலாவது பாருங்க, கட்டடங்கள் கிரயத்தில் 5 வீதம். இங்க உண்மையா நேர்கோட்டு முறைன்னு வந்திருக்கணும், வினாவில தரப்படையில. சோ நீங்க நேர்கோட்டு முறையின் அடிப்படையில செய்தீங்கள்ட்டா சரி. கட்டடத்தினுடைய கிரயம் காரணங்க, காணியும் கட்டடமும் சேர்த்து 7,500. இப்ப இந்த காணியிட கிரயம் எவ்வளவு சொல்லியிருக்கான்? 5,500. அப்ப 15 கொள்ளும். காணி 5,500,000, கட்டடம் கட்டடம் எவ்வளவு வரப்போகுது பிள்ளைய? காணி 5,500 சொல்லியிருக்கான். காணியும் கட்டடமும் சேர்த்து இதுல பாருங்க 7,500. ஆகவே கட்டடத்தின் கிரயம் 2,500. சரிதான்? அப்ப 2,500,000க்கு தான் எத்தனை சதவீதம் தேவை சொல்லியிருக்காங்க? 5%. அப்ப 2,500க்கு 5% எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 125,000 ரூபாய் வரப்போகுது. எவ்வளவு வர? 10 வீதம் 250,000 வரும் பிள்ளைகள். அதுல அரைவாசி 125,000 வரப்போகுது. சிம்பிளா நீங்கள் செய்து கொள்ளலாம். ஓகே, இல்ல இதுல கட்டடத்தினுடைய கிரயம் 2,000, மொத்தமா 2,500. அதுல காணியிட கிரயம் 5,500. கட்டடத்தின் கிரயம் எவ்வளவு? 2 லட்சம், 2 மில்லியனாக இருக்கும். மொத்தம் 7,500, 5,500 காணியினுடைய கிரயம், கட்டடத்தின் கிரயம் 2,000 இருக்கும். அப்ப 2,000க்கு என்ன செய்ய போறீங்க? எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்க? 5% பெருமான தேய்வு. ஆகவே 120,000 கட்டடத்தினுடைய பெருமான தேய்வாக இருக்கும். அப்ப பெருமான தேய்வு செய்யறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. சரிதானே? அப்ப இந்த 120,000 என்ன இரட்டை பதவி பிள்ளை? கட்டட பெருமான தேய்வு கணக்கு வரவு, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. அது உங்களுக்கு தெரியும். கட்டட பெருமான தேய்வு கணக்கு வரவு, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. கட்டட பெருமான தேய்வு கணக்கு வரவு என்றது நிலை நிர்வாக செலவுக்குள்ள கட்டட பெருமான தேய்வு எவ்வளவு தொகை? 120,000. சரியா? பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. அப்ப பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல பாருங்க, ஏற்கனவே ஆரம்ப மீதி இருக்குதான்னு பார்க்கணும். பாருங்க, கட்டடங்களுக்கு 400,000 இருக்குது. அப்ப ஆரம்ப மீதி ஏற்கனவே 400,000 இருக்கு பிள்ளைகள். இந்த வருஷத்துக்குரிய கட்டடத்தின் தேய்வு 120,000. அப்ப மொத்தமா கட்டடத்தினுடைய திரண்ட தேய்வு எவ்வளவு நாங்க காட்டுவோம்? 520,000 காட்டுவோம். சரிதானே? அப்ப கட்டட பெருமான தேய்வு கணக்கு வரவு, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. அப்ப ஆண்டு தேய்வு 120,000, ஏற்கனவே திரண்ட தேய்வு 400,000 இருக்குது. ரெண்டையும் சேர்த்தா 520,000 கட்டடத்தினுடைய திரண்ட தேய்வு காட்டும். தொடர்ச்சியா அலுவலக தளவாடத்துக்கு 10 வீதம் பிள்ளைகள். அலுவலக தளவாடத்தினுடைய கிரயம் பாருங்க 2,800,000. அலுவலக தளவாடம், அலுவலக தளவாடம் 2,800,000. சோ 2,800,000க்கு என்ன செய்வீங்க? 10 வீதம் எவ்வளவு? 280. அப்ப 280 அலுவலக பெருமான தேய்வு கணக்கு வரவு, அலுவலக தளவாட பெருமான தேய்வு கணக்கு வரவு, நிலைய நிர்வாக செலவுகளை போடுவீங்க.
280 10 வீதமா. அதே போல பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு செலவு. ஆகவே ஆரம்ப மீதி எங்களுக்கு பாருங்க எவ்வளவு தந்திருக்கான், 500,000 தந்திருக்கான். ஆரம்ப மீதி 500 இருக்குது. இந்த வருஷத்துக்குரிய தேவை 280. ஆகவே ரெண்டையும் சேர்த்தா 780,000 அலுவலக தளவாடத்தினுடைய திரண்ட தேய்வாக இருக்கு. சரிதானே? சிம்பிளான விஷயங்கள், இதெல்லாம் பிள்ளை எடுக்க கூடாது. அடுத்தது பாருங்க, மோட்டார் வாகனங்களுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 8 வீதம். மோட்டார் வாகனங்களினுடைய கிரயம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 300,000 சொல்லியிருக்காங்க. 300,000 மோட்டார் வாகனத்தினுடைய கிரயம். மோட்டார் வாகனத்தினுடைய கிரயம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பிள்ளைகள், மோட்டார் வாகனம் ஓகே. மோட்டார் வாகனத்துக்கு சொல்லிட்டாங்க பிள்ளை 8% தேய்வு செய்யணும். ஆகவே மோட்டார் வாகனங்களினுடைய கிரயம் 3 மில்லியன் இருக்கு. 3 மில்லியன் 3 மில்லியனுக்கு 8 வீதம் 24 240,000 இருக்கு. 240,000 என்ன பதிவு பெற போகுது, மோட்டார் வாகன பெருமான தேவை கணக்கு வரவு, மோட்டார் வாகன பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு செலவு. பெருமான தேவை கணக்கு வரவு, பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு செலவு. நீங்க மோட்டார் வாகனத்தினுடைய பெருமான தேவை எங்க போடுவீங்க, விநியோக செலவுக்குள்ள போடணும். எதுவும் குறிப்பிட்டு சொல்லாத வரைக்கும் விநியோக செலவுக்குள்ள போடணும். 240,000 பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு செலவு. அப்ப பாருங்க, ஆல்ரெடி 700,000 பெருமான தேவை ஏற்பாடு இருக்குது. 700,000 திரண்ட தேவை இருக்குது பிள்ளைகள். 700,000 திரண்ட தேவை இருக்குது. இந்த வருஷத்துக்குரிய தேவை 240,000. ஆகவே மொத்தமா திரண்ட தேவை ஏற்பாட்டு கணக்குல காட்ட வேண்டியது 9,40,000. சரிதானே? காணிக்கு தேவை இருக்காது. இவ்வளவு விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டு பெருமான தேவை சிம்பிளான விஷயம் தான் பிள்ளைகள். எந்த விதமான கடினமான பேப்பரும் இல்லை. இது ஜஸ்ட் உங்களை பிராக்டிஸுக்காண்டி கட்டாயம் செய்து கொள்ளலாம். ஒரு கேள்வியை முழுமையாக செய்து முடிக்கிறதுன்றது உண்மையாக எவ்வளவு ஈஸியா இருந்தாலும் அதை முழுமையா செய்து முடிக்கிறது தான் அந்த கேள்வி, அந்த கேள்வியினுடைய புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க, ஒற்றுமை கூலிகள் 10 மாதங்களுக்கு செய்யப்பட்ட கொடுப்பனவுகளை மட்டும் உள்ளடக்கி உள்ளது. 10 மாத கொடுப்பனவு மட்டும் உள்ளடக்கி இருக்குன்னா மிச்சம் 2 மாசத்துக்கு என்ன செய்யணும் பிள்ளைகள், கொடுக்க வேணும். அப்ப ஒற்றுமை கூலியை பாருங்க, பரீட்சை மீதில் எதுவும் வந்திருக்காண்டு ஒற்றுமை கூலி இந்த பாருங்க, பரீட்சை மீதில் 200,000 தரப்படும். இந்த 200,000 எத்தனை மாசத்துக்குரியது பிள்ளைகள், எங்களுடைய 10 மாதத்துக்குரியது. 10 மாதம். சரியா? அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு, 20,000. இன்னும் எத்தனை மாசத்துக்கு கொடுக்கணும், 2 மாதத்துக்கு சென்மதியாக 2 மாதம் சென்மதியாக இருக்கு. அப்ப எவ்வளவு 2 மாசத்துக்கு கொடுக்க வேண்டியது 40,000. ஓகே, செலுத்தோணும் என்ன இரட்டை பதிவு, ஒற்றுமை கூலி கணக்கு வரவு, சென்மதி ஒற்றுமை கூலி கணக்கு செலவு. டபுள் என்ட்ரி. இந்த முக்கியமானது கழிவுனா மிச்சதுக்கு எழுதையில நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒற்றுமை கூலி கணக்கு வரவு, சென்மதி ஒற்றுமை கூலி கணக்கு செலவு. ஒற்றுமை கூலி கணக்கு வரவு பாருங்க, ஆல்ரெடி எங்களுக்கு 200,000 இருக்குது. 40,000 கொடுக்கணும். மொத்தமா கொள்வனவோட ஒற்றுமை கூலி என்று எவ்வளவு நாங்க சேர்க்க போறோம் பிள்ளைகள், ஒற்றுமை கூலி 240,000. சில பேர் இந்த ஒற்றுமை கூலிய பிள்ளைகள் நிர்வாக செலவுகளை போட்டுருவாங்க, பிள்ளை. கொள்வனவோட சேர்க்கணும் ஒற்றுமை கூலி. சென்மதி ஒற்றுமை கூலி 40,000 கொடுக்கணும். நடைமுறை பொறுப்புல காட்டும். நடைமுறை பொறுப்புல காட்டும். அடுத்தது, கமலனுக்கு செலுத்திய சம்பளம் 80,000 ஆனது
நிர்வாக செலவினுள் கணக்கில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. நிர்வாக செலவுக்குள்ள சேர்த்துட்டாங்க. அப்ப நிர்வாக செலவுக்குள்ள சேர்த்தது சரியா? இல்ல. அப்ப நிர்வாக செலவுன்னு பாருங்க, எங்களுக்கு எவ்வளவு தந்திருக்காங்க? 3400 தந்திருக்காங்க. அப்ப கமலனுக்கு செலுத்தியது பிள்ளைகள் எங்க நாங்க பதிவு வச்சிருக்கணும்னா, காசுல செலவு கமலன் நடைமுறை கணக்கு வரக வச்சிருக்கணும். எங்க வரக வச்சுட்டான்? நிர்வாக செலவுல வரக வச்சுட்டான். அப்ப நிர்வாக செலவுல இருந்து வெளியால் எடுக்கணும், கமலன் நடைமுறை கணக்குல பதிவு செய்யணும். அப்ப இதுக்கு இரட்டை பதிவு எழுதுறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கமலன் நடைமுறை கணக்கு வரவு 80,000 எங்க செலவு பதிவு வரப்போகுது பிள்ளைகள்? நிர்வாக செலவு கணக்கு. நிர்வாக லாப நட்ட கணக்கு எழுதினாலும் சரி, செலவு 80,000. சரியா? ஓகே. அப்ப கமலன் நடைமுறை கணக்கு வரவு என்றது பிள்ளைகள், நடைமுறை கணக்குல நீங்க செலுத்திய சம்பளம் அல்லது காசு என்று போட்டாலும் பிரச்சனை இல்லை. செலுத்திய சம்பளம் எவ்வளவு கமலனுக்கு செலுத்தப்பட்டிருக்கு? 80,000. எங்க செலவு பதிவு பிள்ளைகள்? நிர்வாக செலவுக்குள்ள செலவு பதிவு வரும். நிர்வாக செலவுக்குள்ள பாருங்க, நிர்வாக செலவுல டோட்டல் எவ்வளவு தந்திருக்கானுங்களுக்கு? 3,400. அப்ப 3,400ல 80 கழிச்சிங்களாக இருந்தார் 3,320 தான் ஏனைய சரியான நிர்வாக செலவுகளாக இருக்கும். சரிதானே? ஏற்கனவே அவங்க ஏற்கனவே அவங்க நிர்வாக செலவுகள் செய்திருக்காங்க, அதோட இணைந்ததாக இந்த சீராக்கம் செய்யணும். ஏற்கனவே அவங்க கூட்டின நிர்வாக செலவு பிள்ளைகள் 3,400 பரீட்சை மீதுல தந்திருக்காங்க. அதுல 80,000 கமலனினுடைய செலுத்திய சம்பளம், அது செலவீனம் இல்ல, லாப பகிர்வு நடைமுறை கணக்குல வர வைக்கணும் பிள்ளைகள். ஆகவே 3,320,000 தான் சரியான நிர்வாக செலவினுடைய மீதியாக இருக்கு. சரிதானே? 3,400,000 நீங்கள் போடக்கூடாது. ஓகே. அடுத்தது பங்காளர்களினுடைய பற்றுக்கள் அறிக்கைப்படுத்தப்படவில்லை. பற்றுக்கு என்ன பதிவு பிள்ளைகள்? பற்று கணக்கு வரவு, கொள்வனவுல செலவு, பங்குடைமை கணக்குல பற்று, நடைமுறை கணக்குல பதிவம். பொருள் பற்று எவ்வளவு பொருள் பற்று வந்திருக்கு? கமலன் 30,000 பற்றிருக்க பிள்ளைகள், விமலன் 20,000 பற்றிருக்கு. அப்ப மொத்தமா கொள்வனவு கணக்கு செலவு எவ்வளவு? கொள்வனவுல இருந்து 50,000 ரூபாய் கழிக்கப்படும். ஏன்? பொருட்களை பற்றி இருக்கிறாங்க. பற்று கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. அடுத்தது 120,000 ரூபாவை பெறுமதியாளர் மதிப்பு குறைப்பு நட்டத்துக்கு பதிவளிக்க வேண்டும். படிகள் சீராக்கம் 10% செய்யும். அப்ப 130,000க்கு 120,000 மதிப்பு குறைப்பு நட்டம்னா அறவிட முடியாது. அப்ப மதிப்பு குறைப்பு நட்ட கணக்கு வரவு அல்லது அறவிட முடியா கடன் கணக்கு வரவு எங்க செலவு பிள்ளைகள்? வியாபார பெறுமதியாளருக்கு செலவு. சரிதானே? ஓகே. முதலாவது பாருங்க, ஆட்குறிக்கும் கணக்குகளின் மீதி என்று சொல்லி பிள்ளைகள் பெறுமதியாளர் மதிப்பு குறைப்பு நட்டம் என்று பரீட்சை மீதிலே ஏற்கனவே 500,000 இருக்குது. சரிதானே? 500,000 ஏற்கனவே மதிப்பு குறைப்பு நட்டமாக பதிவளிச்சிருக்காங்க. மேலும் 120,000. அப்ப இன்னும் ஒரு 120,000 என்ன இரட்டை பதிவு பிள்ளைகள்? அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு இல்ல வியாபார பெறுமதியாளர் கணக்கு செலவு. அப்ப ஆல்ரெடி பாருங்க, ஆரம்ப மீதி எவ்வளவாக இருக்குது? 4,200,000 இருக்குது. ஆட்குறிக்கும் கணக்குகளின் மீதி என்ற பிள்ளைகள் வியாபார பெறுமதியாளர், சென்மதியாளர். சரிதானே? அதுல வரவுல இருக்கிறது வியாபார பெறுமதியாளர், செலவுல இருக்கிறது வியாபார சென்மதியாளர். ஓகே. அப்ப வியாபார பெறுமதியாளர் எவ்வளவு பிள்ளைகள்? 4,200,000. அதுதான் பரீட்சை மேல பாருங்க, ஆட்குறிக்கும் கணக்கு என்று தந்திருக்காங்க. அப்ப மதிப்பு குறைப்பு நட்டம் அப்ப 120,000 அறவிட முடியா கடன் கணக்கு வரவு. ஏற்கனவே 500,000 இருக்குது பிள்ளைகள் அறவிட முடியா கடன், இன்னும் ஒரு 120,000. அப்ப மொத்தம் எவ்வளவு காட்டுவீங்க? விற்பனை விநியோக செலவுக்குள்ள 620,000 மதிப்பு
குறைப்பு நட்டம். சரிதானே? அப்ப 500,000 ஏற்கனவே இருக்குது. இப்ப அறவிட முடியா கடன் எவ்வளவுத்த நாங்கள் சீராக்கம் செய்யறோம்? 120,000 120,000 இருக்கு. மதிப்பு குறைப்பு நட்டம். இப்ப கடன்பட்டோரினுடைய மீதி எவ்வளவு தொகை வரப்போகுது? கடன்பட்டோர் மீதிய பாருங்க. இதுக்கு பிறகுதான் எஞ்சிய கடன்பட்டோர் மீதி வரும். அப்ப கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செய்யறது இதுக்கானதான். அதோட நீங்க சமப்படுத்தி பார்த்தீங்களாக இருந்தால் எவ்வளவு தொகை வரப்போகுது? 4,200ல 110 120,000. சோ 3,970,000 தான் என்னவாக இருக்க போகுது பிள்ளைகள்? எஞ்சிய கடன்பட்டோர் மீதி. சரிதானே? எவ்வளவு தொகை வரப்போகுது? 3,970,000. அப்ப இந்த 3,970,000 தான் வியாபார வருமதியாளரினுடைய சரியான மீதியாக இருக்கு. அப்ப இதுக்கு எத்தனை சதவீதம் மையக்கடன் ஏற்பாடு சீராக்கம் செய்ய சொல்லி இருக்குது? 10% படிகள் ஏற்பாடு சீராக்கம் செய்ய சொல்லி இருக்கு. அப்ப 3,970,000க்கு 10% எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 397. எவ்வளவு வரப்போகுது? 397. ஆனா ஆரம்ப ஏற்பாடு பாருங்க. ஆரம்ப ஏற்பாடு ஏற்கனவே எவ்வளவு இருக்குது? ஆரம்ப ஏற்பாடு இருக்கு பிள்ளைகள் 400,000. பரீட்சை மீதியை பார்க்கணுமா? ஆகவே இருக்கிற தொகை மிகையாக இருக்குது. என்ன பிள்ளைகள்? ஆகவே மிகை ஏற்பாடு எவ்வளவு மிகையாக இருக்குது? 3,000. மிகை ஏற்பாட்டுக்கு என்ன பதிவு பிள்ளைகள்? ஐயக்கடன் மிகை கணக்கு வரவு அல்லது படிகள் ஏற்பாட்டு மிகை கணக்கு வரவு படிகள் ஏற்பாட்டு கணக்குல செலவாக இருக்கு. மிகை ஏற்பாடு படிகள் ஏற்பாட்டு மிகை கணக்கு வரவு ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு அல்லது படிகள் ஏற்பாட்டு கணக்குல செலவு 3,000 இருக்கு. அப்ப படிகள் மிகை வந்தா என்ன செய்யணும் பிள்ளைகள்? விற்பனை விநியோக செலவுல கழிக்க வேண்டும். படிகள் ஏற்பாடு மிகை 3,000. குறை வந்தா கூட்டுவீங்க, மிகை வந்தா கழிப்பீங்க. அப்ப படிகள் ஏற்பாடு. அப்ப இங்க நடைமுறை சொத்துல ஈஸியா ஞாபகம் வச்சு கொண்டு வந்த பிள்ளைகள் இந்த 10% எத்தனை பெர்சன்டேஜ் சொல்றானோ யூசுவலி பொதுவாக இந்த பெர்சன்டேஜ் அதை மிஞ்சி உங்களுக்கு விசேட ஐயக்கடன் ஏற்பாடு எல்லாம் இல்ல. இந்த 10% அப்படியே வரப்போம். எவ்வளவு? 3,97,000. அப்ப ஐயக்கடன் ஏற்பாடு கழிச்சு வர்ற மீதிக்கு பேர் என்ன பிள்ளைகள்? தேறிய கடன்பட்டோர் மீதி அல்லது கடன்பட்டோரின் முன் கொண்டு செல்லும் தொகை 3,570. இவ்வளவு விஷயம் நாங்கள் செய்து கொண்டு போறோம். ஓகே. அப்ப ஐயக்கடன் ஏற்பாடும் முடிஞ்சது. அது தொடர்ந்து சொல்லியிருக்காங்க, மின் கட்டணம் கமலன் என்பவரினாலும் 8,000 தொலைபேசி கட்டணம் விமலன் என்பவரினாலும் வணிகத்தின் சார்பில் செலுத்தப்பட்டுள்ளது மீள்நிரப்பல் செய்யப்பட வேண்டும். அப்ப கமலன் மின் கட்டணத்தையும் விமலன் தொலைபேசி கட்டணத்தையும் செலுத்தி இருக்கு. என்ன இரட்டை பதவி வரப்போகுது பிள்ளைகள்? இவர்கள் கமலன் மின் கட்டணம் 10,000 ரூபாவை செலுத்தி இருக்கு. அப்ப மின் கட்டண கணக்கு வரவு 8,000. இந்த மின் கட்டணம் யார் செலுத்தின? கமலன் செலுத்தினர். ஆகவே கமலன் நடைமுறை கணக்கு செலவு 8,000 இருக்கு. சரிதானே? மின் கட்டண கணக்கு வர வேண்டது எங்க வரும் பிள்ளைகள்? நிர்வாக செலவுக்குள்ள மின் கட்டணம் என்று சொல்லி 8,000. சரி, மின் கட்டணம் 10,000. மின் கட்டணம் 10,000.
கமலன் நடைமுறை கணக்குல மின் கட்டணம் என்று போட்டு 10,000 போட்டு. இதே போல விமலனுடைய தொலைபேசி கட்டணம் நிர்வாக செலவுக்குள்ள நிர்வாக செலவுக்குள்ள எவ்வளவு போட்டுக்கொள்ளுவீங்க? 8,000. அதே போல அவருக்கு கொடுக்கணும் தொலைபேசி பங்குடைமை சார்பாக செய்த செலவுகள் பிள்ளைகள் மீள் நிரப்பல் செய்யப்பட வேண்டும். 8,000 மாறி மாறி போர்வையில கமலனுக்கு 10,000, விமலனுக்கு 8,000 இருக்கு. சரியா? சோ செம்மையாக்கல்ல தந்த எல்லா விடயங்களையும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் பிள்ளைகள்? ஓகே, நாங்கள் பதிவு செய்து விட்டோம். இவ்வளவுத்தையும் பதிஞ்சா பிறகுதான் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களினுடைய கணக்கை சமப்படுத்தணும். அதுக்கு முதல் கோடர்ல ஃபர்ஸ்டா கோடடிக்கணும், சீராக்கங்களை பதிக்கணும். அதுக்கு அடுத்ததா செய்ய வேண்டியது இந்த பரீட்சை மீதியில இருக்கிற விஷயம். இந்த பரீட்சை மீதியில இருக்கிற விஷயங்களை சரியா முதலாவது என்ன செய்ய போறீங்க? பதியாத விடயங்களை பதிஞ்சு கொள்ள போறீங்க. ஓகே, முதலாவது பாருங்க, மூலதன கணக்கு மீதி பதிஞ்சிட்டம். நடைமுறை கணக்கு மீதி 300, 200. நடைமுறை கணக்கு மீதி 300,000, 200,000. கமலனுக்கு 300,000, விமலனுக்கு 200,000 பதிஞ்சிட்டு. அடுத்தது பாருங்க, சரக்கிருப்பு, ஆரம்ப சரக்கிருப்பு 1 மில்லியன். ஆரம்ப இருப்பு கொள்வனவுக்கு மேல நாங்க ஆரம்ப இருப்பு போட்டுக்கொள்ளும். ஆரம்ப இருப்பு 1 மில்லியன். ஓகே, அடுத்தது கொள்வனவு 9 லட்சம். பாருங்க, கொள்வனவு 9 லட்சம். கொள்வனவு 9 லட்சம். காணி கட்டிடம், அலுவலக உபகரணம், மோட்டார் வாகனம் பதிஞ்சிட்டோம். முதலீடுகள் 8 லட்சம். முதலீடுகள் எங்க வரும் பிள்ளைகள்? நடைமுறை எல்லா சொத்துக்களை நீங்கள் காட்டணும். முதலீடுகள் 8 லட்சம் சொல்லிட்டான். அடுத்தது பாருங்க விற்பனைகள். பாருங்க விற்பனை இதுல போட்டிருக்கோம். அடுத்தது வாடகை 500,000. வாடகை 500,000. வாடகை எங்க வரும் பிள்ளைகள்? நிலைய நிர்வாக செலவுல வரும். வாடகையில எந்த விதமான சீராக்கமும் வர இல்லைங்களுக்கு. அடுத்தது பாருங்க விற்பனை திரும்பல். விற்பனை திரும்பல் என்ன செய்யப்படும் பிள்ளைகள்? எங்களினுடைய விற்பனையில இருந்து நாங்கள் கழிப்போம். விற்பனையிலிருந்து நாங்கள் கழிச்சு தேறிய விற்பனை போடுறோம். அப்ப விற்பனை என்று நீங்கள் சரியாக காட்ட வேண்டிய தொகை ஒன்று 12,500 பிள்ளைகள் 110 கழிச்சு தனியாகவும் முத்திருமலை கழிச்சிருக்கலாம், அல்லது ஒரு ஏரியா கழிச்சு விற்பனை என்று போட்டாலும் பரவாயில்ல. சோ எல்லாம் மட்டும்தான். இல்ல 11,890 விற்பனைகளினுடைய சரியான மீதி வருது. சரிதானே? அப்ப விற்பனை என்று நீங்க காட்டியிருக்க வேண்டியது 11,890. விற்பனை திரும்பல் 500,000 கழிச்சு கொடுத்த கழிவு 160,000. கொடுத்த கழிவு எங்க வரும் பிள்ளைகள்? விற்பனை விநியோக செலவு. மாறி மாறி ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு புள்ளி குறைக்கப்படும். கொடுத்த கழிவு அதை விட விற்பனை செலவு. கொடுத்த கழிவை பாருங்க எவ்வளவு இருக்குது? 160. விற்பனை செலவு 400. கொடுத்த கழிவு கொடுத்த கழிவு 160,000. விற்பனை செலவு 400,000. நிர்வாக செலவு அதுல இருந்தது மாத்திட்டம். ஆட்குறிக்கும் கணக்கு கடன் பட்டோர். ஓகே, கடன் கொடுத்தோர் பாருங்க வியாபார சென்மதியாளர் 14,000. கடன் கொடுத்தோர் அல்லது வியாபார சென்மதியாளர் 14,000. அதுக்கு அடுத்ததாக படிகள் ஏற்பாடு அது செஞ்சிட்டோம். மதிப்பு குறைப்பு நட்டம் செஞ்சிட்டோம். ஒற்றுமை கூலி செஞ்சிட்டோம். இதை விடையும் ஏனைய பற்றுக்கள் இருக்குது. 100, 250 பற்று வேறு இன்னும் பற்றி இருக்காங்களே 100,000, 250. அடுத்து காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 1,790.
காசு. சோ இப்ப நாங்க பரீட்சை இதுக்கு பிறகுதான் பிள்ளைகள் நீங்கள் கூட்டுறதுக்கு ரெடி ஆகும். இதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும், நீங்கள் கூட்டுறதுக்கு ரெடியாக வேண்டும். இப்ப பாருங்க, எங்களினுடைய விற்க இருந்த சரக்கின் கிரயம் 2090 ஆகும். அதுல இருந்து விற்க இருந்த சரக்கின் கிரயத்தில இருந்து இறுதி இருப்ப கழிச்சிங்கன்றால் விற்பனை கிரயம் 11,190. சரி, 1190. விற்பனை கிரயம் 1190. ஆகவே மொத்த லாபம் 10,800. இதுல பாருங்க பிள்ளைகள், இதுல வாடகை என்று பிள்ளைகள் வரவுல 500 இருக்குது. நான் வடிவா கவனிக்கையில செலவுல 600 இருக்கு. அப்ப வரவுல வந்தது பிள்ளைகள் செலுத்திய வாடகையாக இருக்கும். செலவு பக்கம் வந்திருக்கிற 600 பெற்ற வாடகையாக இருக்கும். அதுல சீராக்கம் வர இல்ல, பெற்ற வாடகையும் இருக்கு. 600,000 இருக்கு. மொத்த லாபத்தோட ஏனைய வருமானத்தில் நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். 600,000 கூட்டினீங்கன்னா மொத்தமா 11,300. இனி விற்பனை விநியோக செலவு, நிலைய நிர்வாக செலவு, நிதி செலவு, இணைய செலவு கூட்டிக் கொள்வோம். விற்பனை விநியோக செலவு 1417,000. ஒரு கணக்கை முழுமைப்படுத்தணும் பிள்ளைகள். நிலைய நிர்வாக செலவினுடைய டோட்டல் 4,000. இதுல தொலைபேசி கட்டணம், மின் கட்டணம், தீவு, கட்டட பெருமான தீவு, இதுல கட்டட பெருமான தீவு 2,000க்கு 5%. நாங்கள் 20,000 மாறிப்போம். டோட்டல் 4,218,000. நிதி செலவுக்குள்ள எதுவும் வரையில, ஏனைய செலவுக்குள்ள 27. டோட்டல் பண்ணினா எங்களினுடைய தேறிய லாபம் கிடைக்க போகுது 5,640. இந்த 5,640 நேரத்துல மூலத வட்டி சம்பளத்துக்கு பகிர்வு செய்திருக்கோம். ஆகவே மிச்சம் எங்களுக்கு கிடைக்க போகுது பகிரக்கூடிய லாபம் 4,40,000. 4,40,000 எப்படி பிரிச்சு கொடுக்கணும் பிள்ளைகள்? 2க்கு 1. அவங்க லாபத்தை எப்படி பிரிச்சு கொள்றாங்க? 2க்கு 1 பிரிச்சு கொள்றாங்க பிள்ளைகள். 2க்கு 1 நாங்க பிரிச்சு கொடுக்க வேண்டும். சரிதானே? அப்ப 2க்கு 1 பிரிச்சு கொடுத்தா எவ்வளவு தொகை தரப்போகுது? சரியா? தசத்துல வரும், அதோட மட்டம் தட்டி போடுங்க. கடைசி தானத்துல மட்டம் தட்டி போடுங்க. ஓகே. 2,693,000 1,346,267 போல போய்கொண்டிருக்கோம். நாங்க மட்டம் தட்டி போட்டுக்கோம். அப்ப இந்த லாப பகிர்வு கணக்கு வரவு நடைமுறை கணக்குல நாங்கள் செலவு வைக்க வேண்டும். 2,693 1,346 மீதி
லாபம். சரியோ? இதுக்கு பிறகு நடைமுறை கணக்கை கூட்டி சமப்படுத்துவீங்க. நடைமுறை கணக்கு மீது சரியாக கூட்டி எடுத்தீங்களாக இருந்தால் 3633 கமலனினுடைய நடைமுறை கணக்கு மீது 2044,667 எங்களினுடைய விமலனினுடைய நடைமுறை கணக்கு மீது அதை உரிமையாண்மைக்கு மாற்றிக்கொள்ளுங்க பிள்ளைகள். கூட்டுங்க, நீங்களும் கூட்டிக் கொடுங்க. மொத்த உரிமையாண்மை 16,678. சரிதானே? ஓகே, நடைமுறை எல்லா சொத்து நடைமுறை சொத்துக்களை கூட்டிக் கொள்வோம். ஆயிரத்தி 500,000 டோட்டல் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். எவ்வளவு வரப்போகுது? 11,080. மொத்தம் நடைமுறை எல்லா சொத்துற டோட்டல் 11,380. சரிதானே? நீங்க நடைமுறையில சொத்து பிள்ளைகள் முதலீடுகளையும் சேர்த்து கூட்டக்கூடாது, அது தனியா வெளிப்படுத்தணும். அதுக்காண்டி தான் இப்படி செய்யறோம். நடைமுறை சொத்துட டோட்டல் 6,238,000. மொத்தமா கணக்கு பேலன்ஸ் ஆகும் 18,118. சரிதானே? நடைமுறை எல்லா பொறுப்புக்குள்ள எதுவும் வரையில பிள்ளைகள். நடைமுறை பொறுப்பு 1440,000. 18,000. சரிதானே? ஸோ கணக்கு நிதிநிலைமை கூற்று எங்களுக்கு சமப்படும் பிள்ளைகள். ஸோ நீங்களும் கணக்கு முழுமைப்படுத்தி செஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த செய்த வினாவில் டவுட்ஸ் இருந்தால் என்னிடம் கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி.